இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு பாருங்க, இங்கிட்டு பாருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மேதின விழா பேரணி செம்படை வீரர்கள் ஆர்ப்பரித்து அணிவகுத்து வரக்கூடிய பிரம்மாண்ட பேரணி இதோ நம்முடைய தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இதோ வந்து கொண்டிருக்கிறது, அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. செம்படை வீரர்கள் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முப்பெரும் விழா பேரணி இதோ வந்து கொண்டிருக்கிறது. தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரம்மாண்ட பேரணி இதோ வந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க மேதின விழா பேரணி தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி நம்முடைய தியாகிகளை நினைவுபடுத்துகின்ற விதத்தில் அவர்களுடைய தியாகத்தை போற்றுகின்ற விதத்தில் இதோ செம்படை வீரர்கள் ஆர்ப்பரித்து வரக்கூடிய பிரம்மாண்ட பேரணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேதின விழா பேரணி இதோ உழைக்கும் மக்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க மேதின விழா பேரணி பிரம்மாண்ட பேரணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல மகிழ்வுந்திலும் வருகை தந்திருக்கிற தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு மிக சிறந்த இன்னிசை பாடல்களால் உழைக்கும் மக்களின் உன்னத பாடல்களை எல்லாம் இங்கே மேடையிலே நமக்காக பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த அந்த கலை குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு, செவிமெடுத்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு தோழர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த அன்பு தோழர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். அருமை தோழர்களே, இன்றைய தினம் மானுடம் தழைக்க வந்த மாமேதை காரல் மார்க்சினுடைய 206வது பிறந்த தினம். இந்த தினத்தில்தான் வாட்டாகுடி இரணியன் மலேயா அடக்குமுறை காலத்தில் மலேசியாவுக்கு சென்று அந்த மலேசிய சுதந்திரத்திற்காக அன்றைக்கு வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட மாபெரும் தளபதியாக இருந்தவர்தான் வாட்டாகுடி இரணியன் அவர்கள். அந்த வாட்டாகுடி இரணியனும் இன்றைக்கு சிங்கப்பூரினுடைய தந்தை, எப்படி நம்ம தேசப்பிதா காந்தி என்று சொல்கிறோமோ அதை போல சிங்கப்பூரின் தந்தை என்று அழைக்கப்படுகிற லீ குவானும் 2 பேரும் வாட்டாகுடி இரணியனும் ஒரே சிறையில் இருந்தவர்கள் தான். அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் பெறுகிறது, இந்தியாவுக்கு திரும்புகிறார். இந்தியாவிலே நிலவுகிற நிலப்பிரபுத்துவ கொடுமை, உழைப்பாளி மக்களை, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களெல்லாம் வாட்டி வதக்குகிற, மனித உரிமையற்ற கேட்பாரற்று கிடக்கிற அந்த உழைப்பாளி மக்களை எல்லாம் அணிதிரட்டி தீண்டாமைக்கு எதிராக, உழைப்பின் உன்னதத்தை பறைசாற்றுகிற அந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்தான், அதற்கான ஆயுத போராட்டங்களை நடத்தியவர்தான் அருமை தோழர் வாட்டாகுடி இரணியன். அந்த தோழர் வாட்டாகுடி இரணியனோடு 2 கலந்து இயக்க பணிகளிலே சங்கமித்து அவரோடு பயணப்பட்டவர்தான் ஆம்பல் ஆறுமுகம் அவர்கள். எனக்கு முன்னால் குறிப்பிட்டதை போல அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. நீ ஓடிவிடு, உங்கள் தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு நீ சென்று விடலாம் என்று சொல்கிற போது முடியாது என்று மறுத்ததுடன் தன்னுடைய நெஞ்சை பிளந்து காட்டி சுடு என்று சொன்னால், இதிகாசங்களிலே நாம் வீரர்களை பார்த்திருக்கிறோம். ராமனை பற்றி பேசுகிறார்கள், கர்ணனை பற்றி, கொடைவள்ளல் கர்ணனை பற்றி பேசுகிறார்கள்.
அம்புக்கு அர்ஜுனை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் நாம் வாழ்ந்த பூமியிலே வீரத்தின் அடையாளமாக நம்மண்ணிலேயே வாழ்ந்து நம்முடைய வாழ்ந்து மடிந்து போயிருக்கிற அருமை தோழர் அம்பல் ஆறுமுகம் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு புரட்சிகர இயக்கத்தின் மாபெரும் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அருமை பெரியவர்களே, வீரம் என்பது ஊட்டப்படுவதல்ல, அது உங்களால் கிரகிக்கப்பட்டு உணர்வு ரீதியாக தேவைப்படுகிற போது வெளிப்படுவதுதான் வீரம். நாம் சக பயணிகளோடு பேருந்திலே பயணிக்கிறோம். அங்கே ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறது என்றால் நாம் அமைதி காத்து நாகரிகமாக இருந்தோம் என்றால் அது நாகரிகம் அல்ல. அந்த அநீதியை கண்டிக்கிற விதத்தில் அப்போதே நாம் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னால்தான் நாம் புரட்சியாளர்கள், நாம் நீதிக்கு தலைவணங்கக்கூடியவர்கள், நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் என்பதாக அர்த்தம். அப்படி எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த நிகழ்வு அனைத்தும் முற்றிலும் வேறுபட்டது. அதோடு இணைந்துதான் மே தினம். மே தினம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உழைப்பவர்களின் முதல் முழக்கம் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு. இதுதானே முதல் முழக்கம். இதற்காகத்தான் சிகாகோ மாநகரிலே ஒரு மாபெரும் போராட்டம் நடந்தது. முதலாக வேலை நிர்ணயத்தை, நேர நிர்ணயத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக போராட்டம். சூரியன் உதிப்பதற்கு முன்பு வர வேண்டும், சூரியன் மறைந்த பிறகுதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தொழிலாளி வர்க்கம் தொல்லைகளை அனுபவித்த காலம். மனித உரிமைகள் பற்றி இன்றைக்கு யார் யாரோ விழாவாரியாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் சாதாரண நிகழ்வாக எருமை மாட்டில் மழை பெய்ந்ததை போல போய் கொண்டிருந்த நேரத்தில் தான் உழைப்பு நேரம் அதிகரிக்க அதிகரிக்க நம் மீது சுரண்டல் பன்மடங்காக அதிகரிக்கிறது என்று சொல்லி உழைப்புக்கான நேர நிர்ணயத்தை வகுத்து தொழிலாளி வர்க்கம் உலகு தழுவிய போராட்டத்தை மேற்கொண்டது. அதன் நினைவை போற்றுகிற விதத்தில் தான் மே தினம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மே தினம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மே தினத்தினுடைய வரலாறு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியது. உங்களுக்கு சொன்னார்களே, நம்முடைய தோழர் சந்திரகுமார் அவர்கள் குறிப்பிட்டார், 1923 முதலாக இந்தியாவிலேயே மே தினத்தை கொண்டாடிய நாடு தமிழ்நாடு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவக்கப்பட்டதே 1925 தான். AITC தொடக்கப்பட்டதே 1920 தான். ஆனால் 1923 மே தினத்தை கொண்டாடினார்கள். அன்றைக்கு இருந்த வெள்ளை அரசு என்ன செய்தது தெரியுமா? மே தினம் கொண்டாடப்பட்டு விடக் கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருந்தார்கள். சிவப்பு துணியை தடை செய்தார்கள். எந்த ஜவுளி கடையிலும் சிவப்பு துணி விற்கப்பட்டு விடக் கூடாது. ஏனென்றால் சிவப்பு துணி வந்தால் என்ன ஆகும்? சிவப்பு கொடியை கட்டி மே தினத்தை கொண்டாடி விடுவார்கள். எனவே தடை விதித்தது வெள்ளை அரசு. ஆனால் நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தன் வீட்டு பெண்கள் வைத்திருந்த சிவப்பு புடவைகளை எல்லாம் கிழித்து செங்கொடியாக அன்றைக்கு பீச் என்று சொல்கிறோமே அந்த கடற்கரை சாலையிலும், அதே போல உயர் நீதிமன்றம் இருக்கிறதே அதற்கு எதிர்புறத்திலும் எங்கு பார்த்தாலும் தோரணங்களாக சிவப்பு கொடியை காட்டி தடையே மீறி அந்த சிவப்பு கொடியை கட்டி மே தினத்தை கொண்டாடிய வரலாறு தமிழ்நாட்டிற்கு உண்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நேப்பியார் பூங்கா மே தின பூங்கா என்று பெயரிடப்பட்டது. இன்றைக்கு சென்னை கடற்கரையிலே ஒரு உழைப்பாளர் சிலை இருக்கும். அந்த உழைப்பாளர் சிலைக்கு 4-5 பேர் இருப்பார்கள். 4 பேர் என்று நினைக்கிறேன். அந்த 4 பேரில் 2 பேர் யார் மாடல் தெரியுமா? அதே பிரசிடென்சி கல்லூரியில் அந்த காலத்தில், அதே போல குயின் மேரிஸ் என்று சொல்கிறோமே அந்த கல்லூரியில் பணியில் இருந்த வாட்ச்மேன்களை மாடலாக வைத்துதான் அந்த உழைப்பாளர் சிலையே உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் உழைப்பாளர்களுடைய உன்னதத்தை பறைசாற்றக்கூடிய விதத்திலே நம்முடைய சென்னை கடற்கரையிலே அந்த சிலைகளை எல்லாம் பார்க்க முடிகிறது என்றால் உழைப்பின் உன்னதத்தை உலகுக்கு உணர்த்தியவர்கள் தமிழர்கள். எனவேதான் பொங்கல் திருநாளை நாம் உழைப்பு திருநாளாக கொண்டாடுகிறோம். உழைப்பு என்று சொன்னால் அன்றைக்கு உழவு திருநாள் தான். நாம் எல்லாம் விவசாயிகள். உழைப்பு என்று வருகிற போது அந்த உழவுக்கு எதெல்லாம் உதவி செய்ததோ அதற்கெல்லாம் நன்றி பாராட்டுகிற தினம்தான் பொங்கல் திருநாள். எதற்கு முதல் நன்றி? சூரியனுக்கு படையல் வைக்கிறோம். சூரிய கடவுளுக்கு அல்ல. கடவுளை கொண்டாடுகிற பரம்பரை தமிழர் பரம்பரை அல்ல, இயற்கை வழிபாடு.
சூரியன் தான் தன்னுடைய ஒளிக்கதிர்களை எல்லாம் பாய்ச்சி விவசாயத்தை மேம்படுத்துகிறான். எனவே அவனுக்கு நன்றி பாராட்டி சூரியனுக்கு படையல் வைப்பதில் தான் முதலில் பொங்கல் துவங்குகிறது. அடுத்த நாள் என்ன தெரியுமா? ஏற்படைக்கு உதவியாக இருக்கிற மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம். அகிலையாக இருந்தாலும் செல்வத்தை நமக்கு ஈட்டி தருகிற மாட்டிற்கு மாட்டு பொங்கலையும் வைத்திருக்கிறோம். கால்நடைகளையும் நாம் நன்றி பாராட்டுகிறோம், அதனுடைய உழைப்பையும் போற்றுகிறோம் என்று சொன்னால் உலகத்தில் உழைப்பை போற்றிய எத்தனையோ இனங்கள் உண்டு. ஆனால் உழைப்புக்கு உறுதுணையாக இருந்த விலங்குக்கும் நன்றி பாராட்டுகிற ஒரு நாடு தமிழ்நாடு என்று எண்ணி பார்க்கிற போது 2000 ஆண்டு மரபின் தொடர்ச்சி உழைப்பின் உன்னதத்தை பறைசாற்றுகிற மாபெரும் மாநிலம் நம்முடைய மாநிலம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவேதான் தமிழொலி கவிஞர் அவர்கள், கவிஞருடைய 100ஆண்டு விழா இன்றைக்கு கண்டுவிட்டோம். அந்த தமிழொலி தான் பாடினார், கோழிக்கு முன்னெடுந்து கொத்தடிமை போல் உடைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வாழ்க. மேதினத்தை பாடுகிறார். மேதினத்தை பற்றி அவர் பாடுகிற போது அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இவற்றையெல்லாம் தோலுரிக்கிற விதத்தில் மிகச் சிறப்பாக எடுத்து வைக்கிறார். பாரதிதாசன் இவர்கள்தான் உழைப்பாளிகளை பற்றி, உழைப்பை பற்றி மிகச்சிறந்த பாடல்களை தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழொலி தந்திருக்கிறார். திரை இசை பாடல்கள் என்று சொன்னால் நம் ஊருக்கு அருகே இருக்கிற பட்டுக்கோட்டை மிக அருமையாக பாடியிருக்கிறார். எப்படிப்பட்ட பாடல்கள் இருக்கிறது, இங்கே கூட பாடி காட்டினார்கள். மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. விவசாயத்தின் மேன்மையை உணர்த்துகிற பாடல்கள். காடு விளைஞ்சென்ன மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்று சொல்கிற ஒரு வார்த்தையில் உழைப்பின் சுரண்டலை மிக தெளிவாக உலகிற்கு உணர்த்திய பாடல் வரிகள் பட்டுக்கோட்டையாரின் பாடல் வரிகள். ஏன் கண்ணதாசன் என்று சொன்னால் பெண்களையும் காதலையும் சோகத்தையும் மட்டுமே ரீங்காரம் இடுகிற பாடலுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வார்கள். ஆனால் அவரும் மேதினத்தை பாடியிருக்கிறார். மேதினம் மேதினம் மேதினம், மேலினம் மேலினம், நாம் எல்லாம் ஓரினம். கடலென இருப்பவன் தொழிலாளி, கடலென இருப்பவன் தொழிலாளி, அதில் படகென மிதப்பவன் முதலாளி. கடலென இருப்பவன் தொழிலாளி, அதில் படகென மிதப்பவன் முதலாளி. கடலுக்கு சினம் வந்து அலைமோதி வரும் முடிவினில் கிடைப்பது சமநீதி. கடலுக்கு சினம் வந்து அலைமோதி வரும் முடிவினில் கிடைப்பது சமநீதி. கடலுக்கு சினம் வந்து அலைமோதினால் படகைதானே உடைக்க வேண்டும். ஆனால் சமநீதி என்று சொல்கிறான் என்றால் அங்கேதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த மிகச்சிறந்த மானுடத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி மேதினம் உழைப்பு சுரண்டலுக்கு எதிராக வந்த தினம். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறோம். இன்று கூட உழைப்பு சுரண்டல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 8 மணி நேர வேலை என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது? இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிறது. நவீன தொழில்நுட்பங்கள் இலகுவாக உழைப்பை இலகுவாக்குவதற்கு நிறைய சாதனங்கள் வந்துவிட்டது. ஆனால் இன்றும் 8 மணி நேரம் வேலை தேவைதானா? கோர்ட்டுகள் 5 மணி நேரம் தான் வேலை செய்கிறது. பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் 5 மணி நேரம் தான் வேலை செய்கிறது. ஏன் 8 மணி நேரம் வைக்கவில்லை? அப்படி வைத்தால் அவர்கள் மூளையில் பல விபரீதங்கள் வந்துவிடும். நீதிபதி 8 மணி நேரம் உட்கார வைத்து நீதியை வழங்க வைத்தால் அவர் நீதி வழங்க மாட்டார். அநீதிகளையே அசை போட்டு விட்டு சென்று விடுவார். அவர் மூளை திறன் அவ்வளவுதான் கிரகிக்கும். எனவே அதை உணர்ந்துதான் 5 மணி நேரமாக வைத்திருக்கிறார்கள். கல்லூரியிலே ஒரு வகுப்பு என்று சொன்னால் 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் தான். பள்ளிகளிலே 45 நிமிடம் தான் அடுத்த வகுப்பு வந்துவிடும். ஏன்? அதற்கு மேல் மாணவர்களுக்கு நீங்கள் அதிகம் சொன்னால் அது அவர்கள் மூளையில் தொடாது. நிச்சயமாக அதை உள்வாங்கி கிரகிக்க மாட்டார்கள். எனவேதான் இந்த ஏற்பாடு. அது மனித இயல்பு. ஆனால் 8 மணி நேர உழைப்பு ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அதே நிகழ்ச்சியை இன்றும் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் தொழிலாளிகள் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு மனித உரிமை இல்லையா? அவர்களுடைய ஓய்வை இன்னும் அதிகப்படுத்த கூடாதா என்று கேள்வி கேட்க வேண்டிய நேரம். எனவே 8 மணி நேரத்தை 5 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்கிற மிகச்சிறந்த கோரிக்கைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே சொல்வார்கள், ஜப்பான் தான் உழைப்பில் மிகச்சிறந்த நாடு. ஜப்பானிய தொழிலாளர்கள் எங்கேயுமே ஸ்ட்ரைக் செய்வதில்லை. அதுவும் RSS பாஜக சார்ந்த அந்த தேசபக்த குரூப் இருக்குல்ல, அது முழுவதும் ஜப்பானியர்களை தான் சொல்வார்கள். அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைக்கே இல்லை, எந்த ஆலையிலும் ஸ்ட்ரைக் இல்லை. அங்கே ஸ்ட்ரைக்னா என்னென்னா 8 மணி நேரம் வேலையை 9 மணி நேரமாக செய்வாங்க. அதுதான் ஸ்ட்ரைக்கும்பாங்க. ஆனால் அதே ஜப்பானில்
இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அதிக நேரம் அவர்கள் வேலை செய்வதால் மன அழுத்தம் உருவாகி குழந்தைகளே அங்கே பெறவில்லை, குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது என்பதை கண்டறிந்து இப்போது 6 மணி நேரம் என்கிற வேலையாக அந்த நேரத்தை குறைத்து விட்டார்கள். என்ன விபரீதம் என்றால் 8 மணி நேரம் உழைத்த போது அந்த உற்பத்தியை விட 6 மணி நேரம் உழைக்கிற போது உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. அதுதான் விஞ்ஞான ஆய்வுகள். 5 மணி நேரம் உழைக்கிற ஐரோப்பிய நாடுகளில் 8 மணி நேரம் உழைத்ததை விட அதிக உற்பத்தி வந்திருக்கிறது என்று சொன்னால் உற்பத்திக்கும் உழைப்புக்குமான தொடர்பு மணி நேரத்தில் இல்லை, மாறாக எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படியான உழைப்பை தருகிறீர்கள், சிறப்பான முறையில் தருகிறீர்கள் என்பதிலிருந்துதான் உற்பத்தி பெருகிறது என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் நாம் நவீன அறிவியலை பயின்றிருக்கிறோம், நிறைய தொழில்நுட்பங்களை சுமந்திருக்கிறோம், ஆனாலும் 8 மணி நேர வேலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைய தொழிற்சங்க அமைப்புகள், தொழிலாளி வர்க்கம் இந்த வேலை நேரத்தையும் மாற்றி அமைப்பதற்கான நிறைய கோரிக்கைகளோடு தான் இந்த மே தினத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுமுகத்திலே யார்? கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த வேலை நேரத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்கிறார்கள். 12 மணி நேரமாக்கு என்கிறார்கள், 14 மணி நேரமாக்கு என்கிறார்கள். நம்முடைய இளைஞர்களே ஐடி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஐடி என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் பணியாற்றக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் மாதம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஊதியம் தருகிறார்கள். நாமெல்லாம் நினைக்கிறோம் நல்ல ஊதியம் தானே, அரசு பணியில் கூட இவ்வளவு ஊதியம் இல்லையே, எனவே அவர்கள் அதிக நேரம் இருந்தால் என்ன என்று நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், ஏறத்தாழ ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் இளைஞர்களுக்கு கல்லீரல் நோய் வருகிறது. ஏறத்தாழ ஒவ்வொரு ஆண்டும் இளம் தம்பதிகளாக இருக்கிற ஐடி துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் டைவர்ஸ் செய்து விடுகிறார்கள், விவாகரத்து செய்து விடுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குடி பழக்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள், போதை கலாச்சாரத்துக்கு மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மன இறுக்கத்தை, அழுத்தத்தை குறைப்பதற்கு வேறு வழிகளில் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதன் விளைவு இன்றைக்கு மிக பெரும் தாக்குதலை சுமக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்கிறார்கள் என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே உழைப்பு நேரம் அதிகரிக்க அதிகரிக்க லாபம் அதிகரிக்கிறது. டாடா டிசிஎஸ் என்று சொல்கிறார்கள், டாடா கன்சல்டிங் சர்வீஸ். இன்றைக்கு பாஸ்போர்ட் வாங்க வேண்டும், ஏன்னா இந்த ஊரில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், நான் அறிவேன். எல்லோரும் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறோம். இந்த பாஸ்போர்ட் முழுவதும் முன்பு மத்திய அரசின் கீழ் இருக்கிற நிறுவனங்கள் தான் தரும். இப்போது அந்த அலுவலகத்தையே கலைத்து விட்டார்கள். ஒரு 5 ஆபீசர் மட்டும்தான் இருக்கிறாங்க, பாக்கி எல்லாம் யாருக்கு குத்தகை விட்டிருக்கிறார்கள்? டாடா கன்சல்டன்சிக்கு விட்டு விட்டார்கள், டிசிஎஸ் இடம் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் மாநில அரசின் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்என்டி கம்பெனி தான் இன்றைக்கு எல்லா நகராட்சிகளிலும் நிறுவனங்களையும் எல்லா விதமான வேலைகளையும் பிடபிள்யூடி வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்ய தலைப்பட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஆனால் ராஜஸ்தானுக்கு சென்றால், உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றால், மத்திய பிரதேசத்துக்கு சென்றால் அங்கெல்லாம் இந்த பணிகளை குடிநீர் வழங்கலில் இருந்து சாக்கடை நீர் அகற்றுவது வரை எல்என்டி கம்பெனிகளும் பன்னாட்டு ஏகபோக கம்பெனிகளும் தான் அவற்றையெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். மறுபுறத்தே வேலையில்லா திண்டாட்டம் இங்கேதான் கொடுமையாக தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு பக்கம் இருக்கிற வேலையெல்லாம் ஒப்பந்த முறையிலே அந்நிய நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கடைவிரித்தாயிற்று. மறுபுறத்தில் இருந்த வேலை வாய்ப்பையும் அடித்து ஒழித்ததன் விளைவு இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் இப்போது அதிகரித்திருக்கிறது. ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவற்றிற்கெல்லாம் பதில் கேட்கிற போது பதிலளிக்க வேண்டிய ஒன்றிய அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறாரா என்றால் இல்லை. கடந்த 2014 பிரதம வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பரப்புரைகளை மேற்கொண்டார், பிரச்சாரங்களை மேற்கொண்டார். எதை முன்வைத்தார்? நீங்கள் தொடர்ந்து கேட்டிருக்கிறீர்கள், 3 விஷயங்கள் தான். நான் புதிதாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஊழலை அண்டவிட மாட்டேன், கருப்பு பணத்தை, கள்ளப்பணத்தை ஒழிப்பேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருப்பேன். இதுதான் அவர் வைத்த மிக முக்கியமான முழக்கங்கள். அப்போது வளர்ச்சி நாயகன் பிம்பம், வளர்ச்சி நாயகன் குஜராத் மாடல், அதை இந்தியா முழுவதும் விஸ்தரிக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்ல போனால் பொய்யான செய்திகளை எல்லாம் நம்முடைய வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் இணைய வலைதளங்களிலும் நிறைய தந்து நம்முடைய மூளையை செலவு செய்தார்கள். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன்,
ஒரு கண்ணாடி பாலத்தை காட்டினார்கள். குஜராத் பாருங்கள் ஒளிர்கிறது என்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி எல்லாம் வந்துவிட்டது. என்ன சொல்கிறார்கள்? அது ஐரோப்பிய நாடுகளில் இருந்த ஒரு பாலம், சீன நாட்டில் இருந்த ஒரு பாலத்தை நீண்ட பாலம் குஜராத்தில் இருக்கிறது என்று போட்டார்கள். இவையெல்லாம் பொய்யான செய்திகள். ஆனால் இன்றைக்கு குஜராத்தின் கோரமுகம் துருத்தி கொண்டு தெரிகிறது. தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் நீங்கள் ஒரு ஒப்பீடு செய்து பார்த்தாலே தெரியும். தமிழ்நாட்டிலே வறுமை குறைக்கப்பட்டிருக்கிறது. 8 விழுக்காடு தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். கேரளாவிலே 1 விழுக்காட்டுக்கு கீழே தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். ஆனால் குஜராத்திலே இன்றைக்கும் 17 விழுக்காட்டு பேர், 17% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொன்ன வளர்ச்சி திட்டங்கள் யாரையும் பாதிக்கவில்லை, சாதாரண மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி வளர்ச்சி பிம்பத்தை முன்வைத்துதான் அன்றைக்கு கவர்ச்சிகரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். நம்முடைய கேள்வி அதுதான். இன்று ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்றார்கள். ஆனால் இவர் ஆட்சியில் இருந்த 10 ஆண்டில் 6 கோடி பேர் வேலையில் இருந்தவர்களை விரட்டிவிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 90 லட்சம் பேர் ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டிருக்கிறார்கள். சிறு குறு நடுத்தர தொழில்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறது. நீ புதிய வேலை வாய்ப்பை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இருப்பதையே கெடுத்தவர் வேலை வாய்ப்பை தந்திருக்கிறேன் என்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார் என்றால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னொன்று, கருப்பு பணம், கள்ளப்பணத்தை ஒழித்தேன், கருப்பு பணத்தை ஒழித்தேன் என்றார். உண்மைதானா? 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. கள்ள பணத்தை ஒழிக்கவில்லை, ஆனால் நல்ல பணத்தை ஒழித்தார். அதன் விளைவு என்ன? நம் சொந்த வங்கியில் நம்முடைய கணக்கில் இருந்த பணத்தை எடுக்க வேகாத வெயிலில் நின்று 270 பேர் மடிந்து போனார்கள். எந்த பெரு நிறுவனமோ பணக்காரர்களோ எவரும் ஏடிஎம் வாசல் நின்று இறக்கவில்லை. அப்போதுதான் சொன்னார்கள், 2000 ரூபாய் தாளில் சிப் வைத்திருக்கிறோம், நீங்கள் அதை ஆழ குழி தோண்டி 200 அடிக்கு கீழே வைத்தால் கூட சேட்டலைட்டில் காட்டிவிடும் என்றெல்லாம் விவாதங்களிலே வந்து பேசினார்கள். நகைப்புக்குரிய பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த 2000 ரூபாய் தாளை எவர் கொண்டு வந்தாரோ அவரே இன்று எதையும் அறிவிக்காமல் அதையும் முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அவர்கள் கள்ள பணத்தையும் ஒழிக்கவில்லை, கருப்பு பணத்தையும் ஒழிக்கவில்லை. மாறாக கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்காகத்தான் அந்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தாரே தவிர நிச்சயமாக கருப்பு பணத்தை அது ஒழிக்கவில்லை. இது மக்களுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. இன்னொன்று, விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருப்பேன். ஆனால் கடந்த 10 ஆண்டில் என்ன நடந்திருக்கிறது? விலைவாசியின் கட்டுக்குள் நாம் சென்றிருக்கிறோம். விலைவாசி நம்மை கட்டி போட்டிருக்கிறது. இதே தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 2014 நாம் அது எரிவாயு, சமையல் எரிவாயு சிலிண்டர் வெறும் 418 ரூபாய். இன்னைக்கு விலை என்ன? இன்னைக்கு விலை என்ன? யாருக்காவது உங்க வங்கியில அந்த மானியம் வருகிறதா? விலைவாசியை கட்டுக்குள் வைப்பேன் என்றார். ஆனால் விலைவாசியின் கட்டுக்குள் நாம் சென்றிருக்கிறோம். இதே இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு மைக் இல்லை என்றால் மூட் அவுட் ஆகிடும், இளைஞர்களுக்கு பைக் இல்லை என்றால் மூட் அவுட் ஆகிடும். அந்த பைக்குக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும். பெட்ரோல் விலை உலக அளவில் சரிந்த போது, கச்சா எண்ணெயின் விலை உலக அளவில் சரிந்த போது இங்கே அதை சரிய விடாமல் சதி திட்டம் தீட்டி மீண்டும் மீண்டும் வரியை கூட்டி 9 முறை வரியை கூட்டி மாநிலங்களுக்கு பகுதி கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக மொட்டையடித்ததுதான் மோடி அரசு. அதன் விளைவு என்ன? ஏறத்தாழ 26 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளில் பெட்ரோலிய பொருட்களில் மட்டும் வரியை அவர் கூட்டியிருக்கிறார். அந்த பணம் எங்கே சென்றது? 16 லட்சம் கோடி பேர் 16 லட்சம் கோடி ரூபாய் பெரும் நிறுவனங்களினுடைய கடனை வராக்கடனாக மாற்றியதில் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மை இதுதான். ஆனால் நமக்கு ஏதாவது கிடைத்திருக்கிறதா என்றால் நம்முடைய வரி தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல தேசம் என்றால் மறைமுக வரி, நேரடி வரி. மறைமுக வரி குறைவாக இருக்க வேண்டும், நேரடி வரி அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முற்போக்கான தேசம். காரல் மார்க்ஸை உற்று பாருங்கள், அவன் கொள்கைகளை எண்ணி பாருங்கள். காரல் மார்க்ஸை உற்று பாருங்கள், அவன் கொள்கைகளை எண்ணி பாருங்கள்.
ஏழை வர்க்கம் வாழ்வு உயர எண்ணி பார்த்தவன் உழைக்கும் மக்கள் ஏழ்மை நிலையை மாற்ற முயன்றவன் ஏழையில்லா உலகம் படைக்க ஆசை கொண்டவன் தன் வாழ்வினையை அதற்காக அர்ப்பணித்தவன் காரல் மார்க்ஸை உற்று பாருங்கள் அவன் கொள்கைகளை எண்ணி பாருங்கள் சுரண்டலுக்கு எதிரான கொள்கை கொண்டவன் உலகத்துக்கு தீர்வு சொன்ன உத்தமனவன் சுரண்டலுக்கு எதிரான கொள்கை கொண்டவன் உலகத்துக்கு தீர்வு சொன்ன உத்தமனவன் மாற்றம் என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறுமே மாற்றம் என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறுமே இந்த உண்மையினை அறிந்து சொன்ன உலக தலைவனவன் காரல் மார்க்ஸை உற்று பாருங்கள் அவன் கொள்கைகளை எண்ணி பாருங்கள் உபரி என்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவன் உபரி என்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவன் அந்த ரகசியத்தை உலகம் அறிய கொள்கை வகுத்தவன் உபரி என்ற ரகசியத்தை கண்டுபிடித்தவன் ரகசியத்தை உலகம் அறிய கொள்கை வகுத்தவன் மூலதனம் என்கின்ற அமுதம் படைத்தவன் அதை பருகாதோர் என்று இந்த உலகில் இல்லையே அல்லல் படும் தோழர்களே அயராதீர்கள் பொதுவுடைமை கொள்கை ஏற்க உறுதி கொள்ளுங்கள் பொதுவுடைமை சமுதாயம் அமைப்பம் பாருங்கள் காரல் மார்க்ஸை உற்று பாருங்கள் அவன் கொள்கைகளை எண்ணி பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.